அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஊரார் கதைக்களி சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 27/9/2025 அன்று நடந்த ஒரு மிகப்பெரிய கோர கொலைகளுடைய நிகழ்வு தான் இது. யார் நடத்தினார்கள், யாரால் அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் விஜய் மீது தவறு இருக்கா அப்படின்னா சுத்தமாக விஜய் மீது தவறே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா விஜய் தெளிவாகவே சொல்லியிருக்கார், கர்ப்பிணி பெண்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும் மாநாட்டுக்கு வர வேண்டாம், கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத அவர் முன்னதாகவே முன்கூட்டியே எல்லார்ட்டையுமே சொல்லிட்டார். அதையும் கடந்து மக்கள் வந்தது அவர் மீது உள்ள ஒரு அன்பின் பிரதிபலிப்பு, அன்பின் காரணமாக வந்திருக்காங்க. இதில் அவர் மீது தவறு கிடையாது. அடுத்தது, அவர் ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு சில விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பிரச்சார கூட்டங்களில் எனக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடமானது மிகவும் குறுகலானதாக இருக்குது, மக்கள் போதுமான அளவு கூடக்கூடிய மக்கள் ஆசுவாசமாக நிற்கக்கூடிய அளவில் ஒரு இடம் எனக்கு நீங்கள் ஒதுக்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். அடுத்தது ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அப்படிங்கிறார். இந்த ஆம்புலன்ஸ் விஜய்க்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கும் வருது. எடப்பாடி அவர்களும், அண்ணன் எடப்பாடி அவர்களும் இதே விஷயத்தை முன்வைக்கிறார். எப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, ரைட்டு. அடுத்தது, பேசும்போது ஸ்பீக்கர் ஒயரை துண்டித்து விடுகிறார்கள். இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு முன்னதாகவே. அதாவது கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு முன்னதாகவே அவர் சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போது கரூரில் நிகழ்ந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட்டம். அவர் 5 மணிக்கு டவர்கிட்ட வந்துடுறாரு. ஆனால் அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது பிரச்சார இடத்துக்கு வர்றதுக்கு. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு இல்லை, காவல்துறை போதுமான அளவு காவலர்கள் அங்கே இல்லை. ஏன்னா காவலர்கள் இருந்திருந்தாங்கன்னா மக்களை ஒழுங்குபடுத்தி நிறுத்தி வைத்து வாகனத்தை இயக்குவதற்கு சரியாக இருந்திருக்கும், இல்லை. அடுத்தது, கரூரில் ஒதுக்கப்பட்ட அந்த இடமானது மிகவும் குறுகலான ஒரு வழி. அந்த இடத்துல இவருடைய பஸ் வந்து நின்றுச்சுன்னா அந்த பஸ்ஸை தாண்டி அடுத்தது இன்னொரு வாகனங்கள் போகணும்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு விஷயம். அங்கே போகிறதுக்கு இடமே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல ஆப்போசிட்டில் ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. ஆம்புலன்ஸ் இப்போ ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்னா, இவங்க நின்று பேசிகிட்டு இருந்த இடம் வந்து மருத்துவமனை வளாகத்தில் கிடையாது. ஆம்புலன்ஸ் இதுக்குள்ளே தான் வந்தாகணுங்கிறதுக்கு சுற்றி போயிடலாம். 1000 பேர் நின்னாவே அந்த 1000 பேர் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ், மிகவும் அவசரமாக செயல்பட வேண்டிய ஒரு வண்டி வந்து அந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியாதுங்க. அப்போது இங்கே கிட்டத்தட்ட 27,000 பேர் நின்றுருக்காங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது. ஆனால் காவல்துறை அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல காவலர்கள் நின்னாங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி இந்த இதுக்குள்ளே கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸை விட்டாங்க? சிந்திக்க வேண்டாமா? அதில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் அநியாயமாக உயிர் போயிடுமே. அப்போது அவங்களுக்கு முதலுதவி அளிக்கிறதுக்காகத்தான் ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. உடனடியாக நம்ம அந்த பக்கமாக வேறு வழி திசை மாற்றி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? ஆனால் அதை செய்யலை. ஏன்னா இது திமுக கட்சியினுடைய தந்திரம். ஆனால் இதில் வந்து அரசை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அரசுன்றது வந்து இன்றைக்கி திமுக கட்சியினரால் ஆளப்படுவதால் திமுக அரசு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அதிமுக கட்சி ஆளுகை செய்யும்போது அதிமுக கட்சி அரசு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தாவேக கட்சி ஆட்சி செய்யும்போது தாவேக அரசுன்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அரசு வேறு, கட்சிகள் வேறு. அந்த கட்சிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரியணையில் அமரும்போதால் அது திமுக கட்சி அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தப்பு. இந்த அரசுக்குள்ளே யார் வர்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் தான் அதுக்குள்ளே வருவாங்களே தவிர கட்சிக்காரங்க அரசு அப்படின்னு வரக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனால் திமுகவுடைய ஒரு முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை ஓப்பனாக நான் சொல்லட்டுமா, ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு? திமுகவில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை அடுத்தது தலைவராக்கலாம்னு நம்முடைய தளபதி அவர்கள் நினைச்சிருக்கலாம்.
அதற்கு இடையூறாக இருப்பது இளைய தளபதி விஜயாக இருக்கலாம். இவர் வந்தால் இவர் கூட போட்டி போட்டு அண்ணன் உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிட மாட்டார் அப்படின்னு தளபதி அங்கிள் அவருடைய எண்ணமாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா, செருப்பு பறக்குது விஜயோடைய பிரச்சார வாகனத்தின் மீது. அது எப்படி விஜயோடைய ரசிகர்கள் எடுத்து எறிகிறாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை தாவேக தொண்டர்கள் எடுத்து எறிகிறாங்களா? சரி, இவங்க எரிய மாட்டாங்கப்பா, வேறு கட்சி நிர்வாகிகள் ஊடுருவலைன்றீங்க. சரி, ரைட், விடுங்க. அப்போ என்ன அங்கே நின்று 500 காவலர்கள் எடுத்தெறிஞ்சாங்களா? என்னங்க கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே எத்தனை கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கும். கேமரா கூட தோற்று போயிடுங்க, இன்னொரு கேமரா இருக்குது, மனிதனுடைய கண் பார்வை. அந்த கேமராவானது மிக துல்லியமானது, எல்லாத்தையுமே பதிவு செய்யக்கூடியது. அதோடைய பார்வையிலிருந்து எதுவும் தப்பிட முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே இருந்த ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, இங்கே நிறைய பேர் ஊடுருவி இருந்தாங்க. இதுக்கு நிறைய திமுககாரன் முட்டு கொடுக்க வருவேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடு. தவறை விட்டுட்டேன்னா, நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு தவறு, காமராஜர் போன்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்காதது இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த ஒரு நிலையில் நாம் செய்யும் தவறு நம்முடைய வம்சத்தினை பாதிக்கும், நம்முடைய தலைமுறையை பாதிக்கும். ஏற்கனவே பல விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். நம்முடைய தலைமுறைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம்னு கேட்டால் சாபக்கேடான வாழ்க்கையை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். மாறு, திருந்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து சிந்தி, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தி, உன்னுடைய தலைமுறைகளை குறித்து சிந்தித்து செயல்படு. வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யணுங்கிறத யோசி. நான் தொண்டேன், நான் குண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீ முட்டு கொடுத்து தெரிஞ்சேன்னு வச்சுக்க, அது உனக்கும் ஆபத்து, உன்னுடைய வம்சத்துக்கும் ஆபத்து, உன்னுடைய தலைமுறைக்கும் ஆபத்து. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு, திமுகவில் மூத்த தலைவர்கள் யாருமே இல்லையா? நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள், புரிஞ்சுக்கோ. அதில் பல ஆண்டுகளாக தொண்டு செய்த தொண்டர்கள் யாரும் இல்லையா? ஆனால் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் மாறாக நடந்தது. தர்மத்திற்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக இல்லைங்க, தர்மத்துக்கு மாறாக, தொண்டர்களின் ஒரு தியாகத்துக்கு மாறாக நடந்த நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். சிந்திங்க. இன்னும் அமைச்சர்கள் செய்த செயல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம்.